யெகோவா பேங்கிங் லோன்ஸ் அப்பாயின்மெண்ட் போகிற வழியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 709வது தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு தேவன் பேசுகிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத காரியம் ஏதாவது ஒன்றுண்டோ என்று சொல்லி கடவுள் இந்த பூமியிலே மனிதர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நானே கர்த்தர் என்று சொல்லி இந்த உலகத்திலே இவ்வளவோ தெய்வங்களை நம்ம வணங்குறோம். எந்த தெய்வமாவது நான் தான் கடவுள்னு சொல்லி இருக்குதா? ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கும். இவருக்கு தாய், இவங்க தகப்பன், இவங்களுக்கு பிறந்தவங்க, நானும் தெய்வம், இப்படிதான் இருக்கும். யாராவது எந்த தெய்வமாவது நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டதை போல நான் தான் கடவுள் என்று சொல்லி பகிரங்கமாக எந்த தெய்வமும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது எல்லாம் கட்டுக்கதைகளும் மனிதனால் இந்த பூமியிலே சித்தரிக்கப்பட்டதுமா இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நானே இந்த பூமியிலே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நானே இந்த பூமியிலே பரலோகம் செல்கிறதற்கு வழியானவர் என்று சொல்லுகிறார். என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகம் வர முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்கிறவன் மட்டுமே பரலோகத்திற்கு போகிற உண்மையான வழியை தெரிந்து கொண்டிருக்கிறான். மீதி எல்லாம் நீ இந்த பூமியில் எப்படிப்பட்ட தான தர்மம் புண்ணியம் என்ன செய்தாலும் போக முடியாது. ஆகவே கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே சொல்கிறார், மாம்சமான யாவருக்கும் நான் கடவுள். ஏனென்றால் அவரே இந்த பூமியிலே எல்லாவற்றையும் படைத்தவர். நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு நிறைய எதிர்த்து நிற்கிறோம்ல. அவர் ஒருத்தர் தான் தேவன் என்பதை இதுவரைக்கும் நாம உணர்ந்து கொள்ளல. அதை குறித்ததான ஒரு சிந்தனையும் இல்லாம இஷ்டத்துக்கும் நாம அவரை எதிர்த்து தான் நிற்கிறோம். அந்த தேவன் பேசுகிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கின, சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. இது எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன். நீ மனுஷன் இருக்கிறல்ல, நீ மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் நீ உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு உனக்கு ஐயோ, நீ வழக்காடி தான் கொண்டிருக்கிறாய். களிமண் இருக்குதுல, தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்னை ஏன் செய்கிறாய் என்று சொல்ல முடியுமா? தகப்பனை நோக்கி என்னை ஏன் நீ ஜனிப்பித்தாய்ன்னு சொல்ல முடியுமா? தாயை நோக்கி என்னை ஏன் நீ பெத்தன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றவனுக்கு ஐயோ. அப்போ நம்மளை உருவாக்கினவர் எதிர்காலத்தில் வரப்போகிற காரியங்களை என்னிடத்தில் கேள் என்று நம் தகப்பன் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் தான் வானங்களை விரித்தன, சர்வ சேனைகளையும் நான் தான் கட்டளையிட்டு பூமியில உண்டாக்கினேன். ஆனா இந்த பூமியிலே நானே தேவன் என்பதை இன்றைய நாள் வரைக்கும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் உன் இஷ்டத்திற்கும் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு கோபம் எப்பொழுதுமே கடவுளுக்கு நம்மேல் உண்டு. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரகங்கள்லாம் உண்டு பண்றோம்ல, சிலைகள்லாம், அதை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலட்சி அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவரே தேவன், அவரை தவிர வேறு ஒருவர் இல்லை என்ற சத்தியங்களோடு அடுத்த செய்திகளோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் சகரியா சதீஷ்குமார்.